இந்த குர்ஆனை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும் என்றால், அந்த குர்ஆனை ஒரு மனிதர் எவ்வாறு மதிப்பாரோ அவருடைய அந்தஸ்தும் அந்த அளவு இருக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை இமாம் ஸஹபி ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய நூல் சியர் அலாமின் நுபலா என்ற கிதாபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிஷ்ருல் ஹாஃபி எனும் ஒரு மனிதர் மதுபானம் குடிப்பதில் மூழ்கி இருந்தார். இவர் ஒரு நாள் மதுபானத்தை குடித்துவிட்டு பாதையில் வந்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த போதை தெளிவும் இல்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், பாதையோரத்தில் அல்லாஹுடைய நாமம் எழுதப்பட்ட ஒரு தாள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாளை காண்கிறார்கள். கண்டு அதனை எடுக்கிறார்கள். இது அல்லாஹுடைய பேரே என்று அதனை எடுத்து தன்னிடம் இருந்த இந்தஹு அர்பஉ தராஹீம், அவரிடத்தில் 4 திர்ஹம் இருந்தது. அந்த 4 திர்ஹத்துக்கும் அத்தரை எடுத்து அந்த தாளில் பூசி அதனை சும்ம ரஃபஅ வரக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலா மௌதிஇன் ஆலிம், உயர்ந்த ஒரு இடத்தில் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை அந்த தாளை வைக்கிறார். வைத்துவிட்டு தூங்குகிறார். அவருடைய போதை கூட தெரியவில்லை. அல்லாஹுடைய பேர் இது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயரமான இடத்தில் வைத்துவிட்டு தூங்குகிறார். தூக்கத்தில் இவர் ஒரு கனவை காண்கிறார். யா பிஷ்ரு அந்த ரஃபஅத இஸ்மனா, பிஷ்ருல் ஹாஃபியே, நீங்கள் எங்களுடைய பெயரை உயர்த்தி விட்டீர்கள். வனஹ்னு ரஃபஅனா இஸ்மக ஃபில் ஆலம், உங்களுடைய பேரை நாம் உயர்த்திவிட்டோம் என்ற அசரீத சத்தம் கனவில் அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் பிற்காலத்தில் அவருடைய அந்த போதை பழக்கத்தை விட்டுவிட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய உஸ்தாதாக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய பேரை மதித்தார். அல்லாஹுடைய பேர் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை, பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை உயர்த்தினதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையே உயர்த்திவிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் அநேகமானவர்கள் குர்ஆனை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார்கள் என்றாலும் ஒரு சிலர் அறியாத்தனத்தின் காரணமாக அதற்கு மாற்றமாக செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் குர்ஆனை எவ்வளவு மதிப்போமோ அந்த குர்ஆன் எம்மை அந்த மதிப்பதை வைத்து கண்ணியப்படுத்துவதை கொண்டு நம்மையும் இந்த குர்ஆன் கண்ணியப்படுத்தும் என்பதை இந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து எங்களுக்கு கண்டு கொள்ளலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பவர் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய 40,000 ஹதீஸுக்கள் உள்ள கிரந்தத்தை எழுதிய இமாம் அவர்களுடைய ஆசிரியராக இவர் மாறினார் என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருப்பான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் அல்லாஹு தஆலாவுடைய கலாமை கண்ணியப்படுத்துவோம். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன விடயங்களை அந்த குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும்படி கூறியிருக்கின்றாரோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய சீதேவிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.